விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. பல்வேறு இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் வேரோடு சாய்ந்ததால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. காரியாபட்டி 4 வழிச்சாலையில் உள்ள தனியார் உணவகத்தின் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல்கள் காற்றில் பறந்து விழுந்ததில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல்லில் நடைபெற்ற வாராந்திர பருத்தி ஏலத்தில் 900 மூட்டை பருத்தி மொத்தம் 28 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் 900 மூட்டைகள் மொத்தம் 28 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. RCH ரக பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு 8,969 முதல் 10,666 ரூபாய் வரையும், கொட்டு ரக பருத்தி 5,375 முதல் 6,375 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சிங்களாந்தபுரம் பகுதியில் விறகு அடுப்பில் இருந்து பறந்த தீப்பொறிப்பட்டு கூரை வீடு ஒன்று முற்றிலும் எரிந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. நடேசன் வனிதா தம்பதியினர் கூலி வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டின் அருகே எரிந்த விறகு அடுப்பின் தீப்பொறி பனை ஓலை கூரையில் பற்றி படர்ந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைப்பதற்குள் வீடு மற்றும் உள்ளே இருந்த நெல் மூட்டைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சாம்பலாகின. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 70 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்த மயில் ஒன்றை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். கல்வராயன் மலை வனப்பகுதியிலிருந்து இறை தேடி தெற்காடு பகுதிக்கு வந்த மயில் மணிகண்டன் என்பவருடைய தோட்டத்து கிணற்றில் விழுந்து தவித்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி கிணற்றில் இறங்கி மயிலை உயிருடன் மீட்டனர். பிறகு அந்த மயில் பாதுகாப்பாக வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காரில் கடத்தியவர் கைது செய்யப்பட்டார். சோதனை சாவடி வழியாக வந்த காரில் ஆய்வு செய்தபோது 40 கிலோ அளவிலான போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றதுடன் அதனை ஓட்டி வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த பிரஜித் என்பவரும் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குடத்தில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி 26 ஆண்டுகளுக்கு பிறகு கிடாய் வெட்டு திருவிழா நடைபெற்றது. முத்துமாரியம்மன் மற்றும் ஐயனார் கோவில் திருவிழாவின் சிகர நிகழ்வாக கிராமம் முழுவதும் சுமார் 650 கிடாக்கள் வெட்டப்பட்டு கறிக்குடும்பு மற்றும் கறி வறுவலுடன் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. முன்னோர்கள் காலத்து பாரம்பரிய முறைப்படி இன்று முதல் 7 நாட்களுக்கு 7 கிராமங்களில் இந்த கறி விருந்து விழா தொடர்ச்சியாக நடத்தப்பட உள்ளதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே கடுவேலி நீர்நிலையில் தொடர்ந்து நடமாடி வரும் 6 அடி நீள முதலையால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது முதலை ஒன்று வலையில் சிக்கி தப்பியோடியது. தொடர்ந்து மயான பகுதியில் தென்பட்ட அந்த முதலை பின்னர் லைட் ஹவுஸ் பகுதியில் மீனவர்களின் படகில் மோதி அவர்களை தாக்கவும் முயன்றது. இதனால் வனத்துறையினர் உடனடியாக படகுகள் மூலம் ரோந்து சென்று அந்த முதலையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு துப்புரவு பணியாளர் சிகிச்சை அளித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையின் 4வது தளத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவருக்கு அங்கிருந்த பெண் துப்புரவு பணியாளர் மருத்துவ சிகிச்சை அளித்தார். அங்கு போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியில் இருந்தும் அவர்களின் அலட்சிய போக்கால் இந்த அவலநிலை ஏற்பட்டதாக கூறி சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மாதவரத்தில் கடத்தப்பட்ட 21 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சாஸ்திரி நகர் அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 சிறுவர்களை மடக்கி சோதித்த போது 1/2 கிலோ கஞ்சா சிக்கியது. விசாரணையில் கஞ்சா வியாபாரிகளான ராமமூர்த்தி மற்றும் கதிர்வேல் ஆகியோரின் கடையிலிருந்து மேலும் 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் ஒடிசாவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 2 சிறுவர்கள் சிறார் காப்பகத்திலும் மற்ற 2 புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்துவிட்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கச் சென்ற கும்பகோணம் இளைஞரை தாக்கி பணம் மற்றும் செல்போனை பறித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விக்கிரவாண்டி பைபாஸ் அருகே குடோன் இருப்பதாக கூறி அங்கு வரவழைக்கப்பட்ட இளைஞரை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்ற அந்த கும்பல் அவரை கடுமையாக தாக்கியது. மேலும் அவருடைய வங்கி பணத்தை ஜிபே மூலமாக மாற்றிக்கொண்டு செல்போனையும் பறித்து சென்றது. புகாரின் அடிப்படையில் அஜய், அன்பரசு, இசக்கி பாண்டி மற்றும் முத்து விக்னேஷ் ஆகிய 3வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் திரளாக கூடி கண்டு ரசித்தனர். காலை வேளையில் வெப்பம் நிலவிய சூழலில் மாலையில் பெய்த லேசான மழையால் மலைப்பகுதியில் குளுமையான காலநிலை நிலவியது. இதனைத் தொடர்ந்து பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சுமார் 1 லட்சம் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்த உருவங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மணப்பாறை அருகே விவசாய நிலத்தில் புகுந்த 12 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விவசாய வயலில் புகுந்த 12 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சின்ன கோணார்பட்டி பகுதியில் ராமசாமி என்பவரது வயலில் நெல் அறுவடை பணி நடந்து கொண்டிருந்த பொழுது இரையை விழுங்கிய நிலையில் பிரம்மாண்ட மலைப்பாம்பு கிடந்ததை கண்டு பணியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாம்பை லாவகமாக பிடித்த நிலையில் அடர்ந்த காப்புக்காட்டு பகுதியில் விடப்பட்டது. பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் இந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை மூலம் 61,65,504 ரூபாய் வசூலாகியுள்ளது. கோவில் வளாகத்தில் உள்ள நிரந்தர மற்றும் தட்டு காணிக்கை உண்டியல்கள் அதிகாரிகள் முன்னிலையில் திறந்து எண்ணப்பட்டன. இதில் ரொக்கப்பணத்துடன் பக்தர்கள் நேர்த்திக் கடன்களாக செலுத்திய 47 கிராம் தங்கம் மற்றும் 201 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருகே உரிய அனுமதியின்றி வெடிபொருட்கள் தயாரித்த குற்றத்திற்காக பெண் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மணப்படையூர் கிராமத்தில் ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத வெடிமருந்து பொருட்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். சட்டவிரோதமாக வெடி தயாரிப்பில் ஈடுபட்ட அருள் டேவிட், அருள் செல்வம், மணிகண்டன் மற்றும் சசிமேரி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்ததால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருந்தனர். இந்நிலையில் மாலை நேரத்தில் சிங்கமுனரி, காடாப்பூர், எஸ்பி மங்கலம், மருதிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. குற்றால அருவிகளில் விரைவில் சீசன் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்று வந்த மேம்பாட்டுப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் திடீர் என்று ஆய்வு செய்தார். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கக்கூடும் என்பதால் அதற்குள் அனைத்து உட்கட்டமைப்பு பணிகளையும் விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். குற்றால மெயின் அருவியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஆர்ச் பகுதியை இடித்துவிட்டு புனரமைக்கப்பட்டு வந்த பணிகளை பாதுகாப்பு தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்த விதம் குறித்தும் அவர் நேரில் கேட்டறிந்தார். செங்கல்பட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையிலும் அரசு மறுவாழ்வு இல்ல முதியவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிய திமுக வேட்பாளர் MKD கார்த்திக் தண்டபாணியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வெற்றி பெற்ற போதிலும் கார்த்திக் தண்டபாணி தனது சொந்த செலவில் 65 அங்குல பிரம்மாண்ட LED ஸ்மார்ட் டிவியை மறுவாழ்வு இல்லத்திற்கு நேரில் சென்று வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பலத்த காற்றுடன் பெய்த அரை மணி நேர கனமழையால் பரவலான சேதங்கள் ஏற்பட்டன. செக்காலை சாலையில் உள்ள திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த 40 அடி உயர கருப்பு திரைப்படத்தின் இரும்பு பேனர் சரிந்து விழுந்து கார் ஒன்று பலத்த சேதமடைந்தது. மேலும் பெரியார் சிலை அருகே டிரான்ஸ்பார்மர் மீது பேனர்கள் விழுந்ததாலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததாலும் நகர் முழுவதும் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் படாளத்தில் ரசாயனம் ஏற்றிச் சென்ற மினி லாரியில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தால் சென்னை திருச்சி தேசிய சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் நோக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை டிஎஸ்பி சுரேஷ்குமார் எச்சரிக்கை விடுத்தார். எடப்பாடி, சங்ககிரி, பூலாம்பட்டி ஆகிய காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட 19 குற்றவாளிகள் நேரில் வரவழைக்கப்பட்டு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது குற்றச் செயல்களை கைவிட்டு திருந்தி வாழ்பவர்களுக்கு மாற்று தொழில் செய்ய ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் மீண்டும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை பாயும் என்றும் டிஎஸ்பி எச்சரித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை பகுதியில் மனைவியை கல்லால் தாக்கி கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டார்.
பெயிண்டரான ரவி சந்தேகத்தின் காரணமாக மனைவி தேவியுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்தார். இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவை காண மகள் சென்றிருந்த நேரத்தில் இருவருக்கும் இடையே மோதல் முற்றியதில் ஆத்திரமடைந்த ரவி மனைவியை கழிவறையில் தள்ளி தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தேவி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் ரவியை கைது செய்தனர். திருநெல்வேலியில் விசாரணை கைதி தப்பி ஓடிய விவகாரத்தில் 2 தலைமை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பரப்பாடி பகுதியில் குற்ற செயலில் ஈடுபட்டதாக அலெக்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிறுநீர் கழிக்க சென்று வருவதாக கூறிவிட்டு மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி முத்துராமலிங்கம் மற்றும் லட்சுமணன் ஆகிய 2 தலைமை காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் உத்தரவிட்டுள்ளார். கீழ்வேளூர் அருகே வடக்கு வெளியில் இயங்கி வரும் டாஸ்மாகில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அட்டைப்பெட்டிகள் எரிந்து சாம்பலாக்கின. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே வடக்கு வெளியில் இயங்கி வரும் டாஸ்மாகில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அட்டைப்பெட்டிகள் எரிந்து சாம்பலாகின. சில வாரங்களுக்கு முன்புதான் இந்த கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் இந்த தீ விபத்து திட்டமிட்ட சதியா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சில மணி நேரங்களிலேயே மீண்டும் கடை திறக்கப்பட்டு மது விற்பனை நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 2000 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தல் காரை அதிகாரிகள் 37 கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் துரத்திச் சென்று கேரள எல்லைக்குள் வைத்து பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக எழுந்த புகாரின் கீழ் பதிவான வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். யூடியூப் நேர்காணல் ஒன்றில் தாவேகா பெண் தொண்டர்கள் குறித்து பொன்ராஜ் பேசியதற்கு எதிராக தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் பேச்சுரிமையை முடக்கும் நோக்கில் இந்த வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் பொன்ராஜ் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த கல்குவாரியை கண்டுபிடித்த அதிகாரிகள் அங்கிருந்த 2 பொக்லைன் இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர். துரைசாமிபுரம் கிராமத்தில் நில வழக்கு காரணமாக குவாரி நடத்த அனுமதி வழங்கப்படாத சூழலில் செல்வி என்பவர் சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுப்பதாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி இயக்குநர் சுகதா ரஹிமா தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் விதிமீறல் உறுதி செய்யப்பட்டு இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறையில் இருந்து பேரடம் திருநள்ளாறு வழியாக காரைக்கால் செல்லும் பாதையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. கடந்த 1986ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட இப்பாதையில் அகல ரயில் பணிகள் முடிந்து சரக்கு ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை மயிலாடுதுறையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு பயணிகள் ரயில் புறப்பட்டுச் சென்றது. நீண்ட நாள் கனவு நனவானதை முன்னிட்டு மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரண்டு வந்து ரயில் ஓட்டுநர்கள் ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓ கையும் களவுமாக பிடிபட்டார். வடமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் வீட்டுமனை பட்டா மாற்ற விண்ணப்பித்த பொழுது விஏஓ தணிகாச்சலம் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இந்நிலையில் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பிரியாணி விருந்தை முடித்துவிட்டு வந்து தணிகாச்சலம் அந்த பணத்தை பெற்றபொழுது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர். கைதான விஏஓ தணிகாச்சலம் இன்னும் 6 மாதங்களில் ஓய்வு பெறவிருந்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் சாமித்தோப்பு ஐயா கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் கூட்டத்தில் கார் மோதிய விபத்தில் 2 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பழவூர் அருகே நடந்து சென்றபொழுது பின்னால் வந்த கார் பயங்கரமாக மோதியதில் விஸ்வா மற்றும் வெனிஸ் ஆகிய 12 வயது சிறுவர்கள் 2 தூக்கி வீசப்பட்டு பலியாகினர். கார் ஓட்டி பழகும் பிஜாலா கோமகள் என்பவர் விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கங்கையம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வெண்ணமங்கலம் கிராமத்தில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் அம்மன் பூங்கரகத்தை ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கிரேன் இயந்திரம் மூலம் பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிரான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு அவரை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வெளியிட்ட அரசாணையில் சவுக்கு சங்கர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்த விவரங்கள் ஆலோசனை வாரியத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டன என்றும் அது குறித்து ஆய்வு செய்த ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போதுமான காரணம் இல்லை என்று அறிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி சவுக்கு சங்கருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை அரசு ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளது. மீஞ்சூரில் குதிரைக்குட்டி உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் அருகே பிள்ளையார் நத்தம் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று பூக்குடி இறங்கும் வைபவம் நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த 58வது ஆண்டு விழாவில் விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் அக்கனிச்சட்டை எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக வந்து பக்தி பரவசத்துடன் பூக்குடி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே ஏரியில் வண்டல் மண் அள்ள பயன்படுத்திய 2 லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சட்டவிரோதமாக மண் அள்ளுவது குறித்து கிடைத்த ரகசிய தகவலில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் வருவதைக் கண்டு மண் அள்ளியவர்கள் தப்பியோடிய நிலையில் 2 லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் அருகே பாலாற்றில் குளித்த 2 பெண்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். எறும்புலிச்சேரியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி மற்றும் மோனிகா ஆகியோர் ஆற்றில் குளித்த பொழுது ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இருவரின் சடலத்தையும் கைப்பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேவனாம்பட்டினத்தில் கார்த்திக் ராஜா என்பவரது வீட்டில் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது 10 மூட்டைகளில் இருந்த குட்காவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கார்த்திக் ராஜ், பெட்டிக்கடை உரிமையாளர் அருள்தாஸ், அவரது மனைவி கலைவாணி, வினோத் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சி கூட்டத்தில் ஆணையரிடம் கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நகராட்சி ஆணையர் வெங்கடாச்சலபதி கோப்புகளில் கையெழுத்திட மறுத்து வருவதால் பணிகள் முடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கவுன்சிலர் விஜி ஆணையரின் மேசை மீது போடப்பட்டிருந்த விரிப்பை இழுத்து தள்ளியதால் பரபரப்பு நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 4 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். பெருக வாழ்ந்தான் காவல் சரகத்தில் கஞ்சா விற்ற பாலமுருகன், பெலிக்ஸ் ராஜா ஆகியோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேபோன்று மன்னார்குடி பகுதியில் அடிதடி வழக்கில் கைதான திருமணி என்கின்ற ராஜ்குமார் மற்றும் திருத்துறைப்பூண்டியில் கஞ்சா விற்ற மணிகண்டன் ஆகியோரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த கட்சியை சேர்ந்த 10 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். முன்னதாக ராஜினாமா செய்யக்கோரி கடந்த 6ஆம் தேதி கட்சி அலுவலகம் முன்பாக ஒரு பிரிவினர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கட்சியின் ஒழுங்கை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 10 நிர்வாகிகளை கட்சியின் தலைமை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதிமுக பிரமுகரின் ஆக்கிரமிப்பு வீடு பொக்லைன் இயந்திரம் மூலமாக இடித்து அகற்றப்பட்டது. கீழத்தானியம் கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை குட்டை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக பழனிசாமி என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் வீட்டை உடனடியாக இடிக்க உத்தரவிட்டது. இதனையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் வீட்டில் இருந்த பொருட்களை பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டு ஆக்கிரமிப்பு கட்டணம் முழுமையாக இடித்து அகற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பழைய நெடுவயல் கிராமத்தில் உள்ள ஆதீனம் எழுதி ஐயனார் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டு சீறி பாய்ந்தன. காளைகள் முட்டியதில் லேசான காயமடைந்த 5 பேருக்கு மருத்துவக் குழுவினர் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மதுரையில் நடைபெற்ற தன்னுடைய ஆதரவாளரின் மகள் திருமண விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தன்னுடைய மனைவியுடன் கலந்து கொண்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அவர் தன்னுடைய ஆதரவாளர்களின் இல்ல விழாக்களில் மட்டுமே பங்கேற்று வந்தார். இந்நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் திமுக பின்னடைவை சந்தித்ததாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் பாண்டிக்கோவில் அருகே உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற ஆதரவாளர் முபாரக் மந்திரியின் மகள் திருமண விழாவிற்கு மு க அழகிரி வருகை தந்தது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது.
சிவகாசி அருகே வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகை பறித்த கும்பலை 12 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் கைது செய்தனர். விஜயலட்சுமி காலனியில் வசித்து வரும் மருதாயி என்ற பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தங்கத்தோடு வெள்ளி கொலுசு 7000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றனர். இது தொடர்பாக மருதாயி அளித்த புகாரில் 12 மணி நேரத்திற்குள் 6 பேரை கைது செய்து காவல்துறையினர் நகையை மீட்டனர். தென்காசியில் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் தோன்றியது. தென்காசியில் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் தோன்றிய அபூர்வ இயற்கை காட்சி பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. வானில் வெள்ளை மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் சூரியனை சுற்றி தெளிவான வளையம் போன்ற ஒளிவட்டம் நீண்ட நேரம் தென்பட்டது. இந்த அரிய காட்சியை பொதுமக்கள் தங்களது செல்போன்களில் படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் மழைநீர் செல்லும் பாதைகள் மற்றும் அரசு நிலங்களை ஆக்கிரமித்திருந்ததை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 2வது முறையாக அகற்றி நடவடிக்கை எடுத்தனர். ஆக்கிரமிப்பு செய்த நிலங்களை லட்சக்கணக்கில் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஏற்கனவே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருந்த நிலையில் மர்ம நபர்கள் மீண்டும் அந்த பலகையை அகற்றிவிட்டு ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டனர். இதனை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து மீண்டும் அங்கு வந்த மாநகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி புதிய எச்சரிக்கை பலகையை வைத்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள் நோயாளிகள் பிரிவில் எலிகள் கூட்டமாக சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் மல்லிகை இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் சங்கத்தின் 1ஆம் ஆண்டு மற்றும் மே தின விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் சிவக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சங்கத்தை அரசு முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் தொழிலாளர்களுக்கு அரசு சார்பாக உயிர் காப்பீட்டு திட்டம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விருதுநகரை அடுத்த வெம்பக்கோட்டையில் ராமலிங்கம் சௌடாம்பிகை அம்மன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நூதன கத்தி போடும் விழா நடைபெற்றது. சாமி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்ற நிலையில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கத்தியால் மார்பு மற்றும் முதுகு பகுதிகளில் அடித்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். சென்னை மதுரவாயிலில் இளைஞரை அறிவாளால் சரமாரியாக வெட்டிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த கும்பல் ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் குறித்து விசாரித்ததாகவும் அதில் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சங்கரை அந்த கும்பல் கத்தியால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோயிலில் சுமார் 4 கிலோ எடையுள்ள தங்க ஆபரணங்களுடன் தரிசனத்திற்கு வந்த பக்தர் ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த கொண்டா விஜயகுமார் என்பவர் ஹோப் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் விரல்களில் தங்க மோதிரங்கள், கைகளில் பிரேஸ்லெட்கள் மற்றும் கழுத்தில் கனமான தங்க சங்கிலிகள் என சுமார் 4 கிலோ எடையுள்ள ஆபரணங்களை அணிந்து கோயிலுக்கு வந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள காட்டாத்தி ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோயிலில் மது எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. நவதானியங்கள் நிரப்பப்பட்ட பானைகளில் தென்னை பாளைகளை வைத்து அலங்கரித்து தலையில் சுமந்தவாறு பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் ஐயனார் கோயிலை அடைந்ததும் பானைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோயிலுக்கு சென்ற பெண்கள் அம்மனை சுற்றி வலம் வந்து கும்மியடித்து குலவையிட்டு வழிபட்டனர். உதகையில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட மின்கசிவால் பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையம் தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. உதகை நகரில் சேகரிக்கப்படும் சுமார் 45 டன் குப்பைகள் தீட்டுக்கல் பகுதியில் உள்ள கிடங்கில் தரம் பிரிக்கப்பட்டு வருகிறது. அங்குள்ள பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை பரவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூசி, மாமண்டூர், வெண்பாக்கம், மாங்கால் கூட்டு சாலை, வளர்ப்புறம், அனகாவூர், செங்காடு, மேல்மா உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது.
கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே வன உயிரின மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வரும் குட்டி யானை நலமுடன் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் லிங்காபுரத்தில் தனியாக அலைந்த குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் யானை கூட்டத்துடன் சேர்த்து வைக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் குட்டி யானை பெத்திக்குட்டை மோதூர் காப்புக்காட்டில் உள்ள வன உயிரின மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வன கால்நடை மருத்துவர் மேற்பார்வையில் குட்டி யானைக்கு பால், குளுக்கோஸ், இளநீர் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஈரோடு சூளை பகுதியில் உள்ள மதுபான கடையில் வரிசையில் நிற்க மறுத்த இளைஞர்கள் சிலர் டாஸ்மாக் ஊழியர்களுடன் அடிதடியில் ஈடுபட்டனர். தாக்குதல் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் மறையூர் மாசானம் சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வைகாசி பொங்கல் திருவிழாவில் சுட சுட கறி விருந்து வழங்கப்பட்டது. எரி பூஜை மற்றும் மயானக்குள்ளை நிகழ்ச்சிகள் நள்ளிரவில் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 100க்கும் மேற்பட்ட கிடாய்கள் மற்றும் 150க்கும் அதிகமான சேவல்கள் பலியிடப்பட்டு 60க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளில் அன்னதான கறி விருந்து தயாரிக்கப்பட்டது. அதன் பிறகு பல்லாயிரக்கணக்கானோர் சுட சுட பரிமாறப்பட்ட கறி விருந்தை ருசித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மொரப்பூர் ராசலாம்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கடந்த மே 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம், பாலபிஷேகம் மற்றும் கூழ் ஊற்றுதல் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா நடைபெற்றது. அதில் பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்தும் அலகு குத்தி வந்தும் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால கல்வெட்டு மற்றும் கோட்டுருவ ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஏம்பலம் கிராமத்தில் செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை மாணவர்களின் கள ஆய்வில் விவசாய நிலத்தில் கல்வெட்டு கண்டறியப்பட்டது. மேலும் தரைப்பாறையில் கொண்டை மீன், ஆடுபுலி ஆட்டத்திற்கான கட்டமைப்பு மற்றும் நாமம் உள்ளிட்ட கோட்டுருவ ஓவியங்களும் கண்டறியப்பட்டுள்ளன.